विशेषार्घ्यमृताय नमः तत्त्वमुत्रया गृहीते नागरगण्डोपरि सविन्दु अकारादिक्षकारान्तं शकारादिहारान्तं मातृकामृतेन मृतेनापूर्य अष्टगन्धलोलितं पुष्पं विधाय स्वाहा अष्टवारमन्त्र्ये ॐ ऐं ह्रीं श्रीं ऐं सकलगणे नमः तां चिन्मयी आनन्दलक्षणा अमृतकलशविद्ये मूले कारुण्यनिरीक्ष्ये समर्पयामि ओम ऐं गणेशाय जिन्दं कल्पयामि जिन्दद्वारां
Terima
Amen.
ओमै पूजयामि सर्वस्य प्रदाने श्रीपादं पूजयामि सर्वज्ञानमय देवी श्रीपादं पूजयामि सर्वनिवासिनी देवी श्रीपादं पूजयामि सर्वस्वरूपा देवी श्रीपादं पूजयामि सर्वभावना देवी श्रीपादं पूजयामि तुभ्यो अष्टमावरणार्चना ओम उत्तमावरणदेवताभ्यो नमः योगुक्तामनस्ये अष्टमावरणदेवताभ्यो नमो नमः अष्टमावरणदेवताभ्यो नमो नमः ओम ऐं ह्रीं श्रीं मानसक्ति श्रीपादं पूजयामि श्रीपादं पूजयामि महाशक्ति श्रीपादं पूजयामि श्रीपादं पूजयामि ओम महाभावेषु श्रीपादं पूजयामि महाभवेषु श्रीपादं पूजयामि महाश्रीपादं पूजयामि महादेवेषु श्रीपादं पूजयामि ओम महिला महादेवीनामण्डारिकां श्रीपादं पूजयामि महार ओंकार प्रणवरूपिणी सर्वाभिष्टवरप्रदायिनी मांगल्यरक्षकी मांगल्यवरप्रदायिनी पामरवारिणी
सिंहवाहिनी त्रिशूलिनी महात्रिपुरसुंदरी कनकदुर्गा परमेश्वरूपिणी महाराजराजेश्वरी ललिता महात्रिपुराभट्टारिकाय नमो नमः। श्रीचक्रवाहन पूजार्थं वेदोक्त मंत्र पुष्पांजलिं समर्पयामि। இது வந்துட்டு தான் தீத்த மாட்டான்.
ಸಂಧ್ಯಾಯಿನಿ
रन्ध्रविभ्राटदलितस्थलशोभिताय नमः मुकुटं विश्वरूपां पशवो वधन्ते सा भौमुद्रशमूर्धं दहाना धेनुर्वागस्मानुपरुष्टुदैतुः सगनभुवनजगदसृष्टिस्थिते संहारतिरोभवाणपञ्चकृत्यकारणस्य भगवते हृदयारविन्दनिवासिनीः बहुलकुण्डलवदनमण्डलबाणपरिवरुषणशोभककण्ठबाहुवल्लिकाभ्यकट निदम्बमण्डलामयुक्तशेवालसंस्तूलकमलापुलेकम्बुकमलनीलालो तुङ्गविपुलपुटिरशोभिनीः श्रीकनकदुर्गाम्बिकायै नमो नमः क्षयन्तनीय वसन्तमण्डप आराधनमध्ये लोकक्षेमार्थं वेदोक्तमन्त्रपुष्पाणि அத்தனே அடியே ஆதரித்து
சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்றுவோர் விற்றுமாய் ஆரூர் ஆதியாய் விடங்கராய் நடங்குலாவினரே வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் பொன்னின்சை மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவாய் உமை கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து அறுக்க நரி தந்த பித்தட்டு பல்லாண்டு உருதுமே அண்ணில்லாகமம் இயம்பிய இறைவல்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலாருதமை அருச்சனை புரிய ஆதரித்தார் வண்ணில் வெள்ளவளாயின நெருசவக்கொழுந்து தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லதையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அதல செடனாட அகில மேலு நீராட அகில காலி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் உடையிலேறு வாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலர் வேதனாராட மருவானுடோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயில் மாடி நீயாடி நரவனும் கதை விடாத தோல்வி மண்ணெதிர்கொள் பாலியால் கருதலார்கள் மாசேனை கொடியாக கதறு காளி போய் விழ விஜயநேர தேவீது கனக வேத கோடுதி அலே மோதும் உதவி மீதிலே சாயும் உலகமோடு சேர்வாத புவன மூர்த்தி மாமாய நறுகோனே உதய சாமமான பிரபுட தேவ மகாராஜன் உலகம் மாடவாழவர் பெருமாளே வனசமாமியாராட நடிக மாமனாராட மயில் மாடி நீயாடி வரவனும் மயில் மாடி நீயாடி வரவனும் மயில் மாடி நீயாடி வரவனும் பார்வதி இவரெல்லாம் ஒவ்வொரு நிர்மாணங்களும் சொல்லக்கூடியதாகிய நான் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் என்ன செய்தோமோ அவற்றையெல்லாம் நாங்கள்
நாங்கள் படித்துக்கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் உங்களுக்கு நாம் என்னென்ன செய்யணும், பாவங்கள், புண்ணியங்கள், தர்மங்கள் இவற்றையெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு ஒரு கணக்காளராக அக்கௌண்டனாக இருந்து இவற்றையெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்னென்ன தெரிந்தும் தெரியாமல் செய்கின்ற பாவங்கள், தெரிந்து செய்கின்ற பாவங்கள் இவற்றையெல்லாம் அங்கு அவருக்கு இந்த புத்தகத்திலே வந்து அவருடைய யோசனையிலே சித்திரப்பட்டினாருடைய ஒரு யோசனையிலே எல்லாம் பதிவாகும். நாம் என்ன செய்தாலும் வந்து சொல்லப்படும். இறுதியிலே உங்களுடைய வாழ்விலே இறுதியிலே அங்கு செல்லும் பொழுது அங்கு நீ என்னென்ன இந்த ஊழலுக்கு செய்தாய், எவற்றையெல்லாம் கொண்டு வந்தாய், ஆறாருக்கு கொண்டு வந்தளித்தாய், இவ்வளவு பாவம் செய்தாய், புண்ணியம் செய்தாய் என சொல்லி அங்கு வளர்க்கப்படாது. அதற்கேற்ற மாணவர்களுக்கு பதவி அளிக்கப்படும். அவற்றை பற்றியதாகிய நூலிலே சித்திரப்பட்ட புத்தகத்திலே வந்து கருடபுராணம் சொல்லக்கூடியதாகி அதில் வந்து ஒரு மனிதனுடைய இறப்புக்கு பின்பு நடைபெறுகின்ற நிகழ்வுகள் அவன் செய்த பாவங்கள் கேட்ட மாதிரி இந்த புது காலத்திலே நடக்கின்றதோ அவற்றையெல்லாம் ஒரு சுருக்கமாக இந்த புத்தகத்திலே வந்து வச்சிடப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். அவற்றை படிப்பதனாலே நாங்கள் செய்கின்ற பாவங்களையெல்லாம் குறைத்து புண்ணியங்களை செய்து அந்த பதவிகளெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையால் போது அந்த சட்டவத்தினாய சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதம் பௌர்ணமி என்று செய்யப்படுகிற பூசை சித்ரா பௌர்ணமி பூசை. அங்கு உப்பில்லாமல் விரதம் இருந்து சித்திரகுப்த பூசையை முடித்து ஒரு முகத்தில் அல்லது ஒரு தட்டிலே நவதானியங்கள், பச்சில வகைகள் முடிந்தவை நோட்டு, புத்தகம், தேனா, முக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, கிண்ணங்களிலே நெய், பால், களி இன்னும் இவையெல்லாம் முடியுமோ அவையெல்லாம் வைத்து தானம் செய்வது மிக மிக பயன்படாகும். பொங்கலும் காய்கறிகளும், பொரியல், பச்சடி, மோர், குழம்பு முதலியவை நிவேதனம் செய்யலாம். வடை, பாயாசம் இருந்தால் மிக நல்லது. விரதம் இருப்பவர்கள் பசுமை பால், நெய், தயிர் ஆகியவை சேர்க்காமல் இருப்பது நல்லது. பூசைக்கு பிறகு சித்திரபுத்திரரால் அமராவதி கதையை படித்து குறைந்தபட்சம் 11 பேருக்காவது இந்த கதையை கூற வேண்டும். முடியாதவர்கள் இப்புத்தகத்தின் 11வது பிரதிகளை விநியோகித்தால் இக்குறித்த புத்தகத்தை கொடுத்தவர்களும் பெற்றுக்கொண்டவர்களும் சித்திரபுத்தருடைய அருளால் வாழ்வினை இல்லா நலனம் பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வார்கள் என்பது அபார சக்தி வாய்ந்தவரும் அனைத்து சீவராதிகளும் செய்யும் பாவம், புண்ணியம், நல்லது, கெட்டதுகளுக்கு ஏற்ப கலாபலன்கள் அனுபவிக்க செய்பவரும் எல்லோருடைய கர்மாக்களையும் அவர்கள் அடைய வேண்டிய சுப அசுபங்களையும் மிக இரகசியமாக கண்காணிப்பவரும் கருணையுடன் யம தர்மராஜனின் அதி விசுவாசம் உள்ள கணக்கு பிழையாக இருப்பவரும் பார்வதி பரமேஸ்வரர்களின் சித்திரபுத்திரரும் கோமாதா காமதேவியின் புத்திரரும் இந்திரன் இந்திராணியின் வடக்கு மகனும் சித்திரை மாதம் பௌர்ணமியிலிருந்து பிறந்தவருமான சித்திரபுத்திரன் சித்திரபுத்திரனின் திவ்ய சரித்திரத்தையும் பூசைகளையும் பக்கமொழிகள் படித்து ருசியாக வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய நோக்கம். அதாவது சித்திரபுத்திரனுடைய கதை ஆரம்பமாகிறது. பூலோகத்தை படைக்கும் முன்னர் இன்னாருக்கு இன்னபடி என்று பணிகள் வகுக்கப்பட்டன. யமனுக்கு தண்டனை கொடுக்கும் தொழில் விதிக்கப்பட்டது. ஆனால் சாட்சி மட்டுமே இதை யோசித்தார் சிவபெருமான். விநாயகரை அழைக்கலாம் என்றால் அப்போதுதான் காரணம் எழுதி கொண்டிருந்தார். முருகனோ ஒரு முன்போக்காரர். கிரணவத்திற்கு பொருள் தெரியவில்லையே என்று கிழவனையே தலையில் குட்டி சிறையடித்தவர் தகப்பன் சுவாமி அல்லவா. கைலாசபதி பொற்பலகையில் வண்ணங்களும் தூளிகையும் கொண்டு வரப்பணித்தார். அவர் கேட்டதெல்லாம் கொண்டு வந்தாள் உமாதேவி.
பச்சை, நீலம், மஞ்சள், வெண்மை, சிவப்பு என 5 நிறம் கொண்டு தன்னை போலவே ஒரு அழகிய உருவத்தை அறிந்தார். ரவி சித்திரம் எப்படி இருக்கிறது என்றார். அழகாகத்தான் இருக்கிறது. வலது கையிலே தங்க நிற எழுத்தாடி, இடது கையிலே கோடை சுவடி. என்ன செய்ய போகிறான் உங்கள் சித்திரபுத்திரன் என்று விட்டால் சக்தி. நம் புத்திரன் என்று சக்தியின் வார்த்தைகளை இருத்தினார் ஈசன். விநாயகரை நீ உருவாக்கினார். நான் தலையை கொய்து யானை தலையை கொடுக்கிறேன். சண்முகனை நீ சரவண கோயிலே சேர்த்தெடுத்தாய். அவன் ஆர்வமானான். உன் அருட்பார்வைப்பட்டால்தான் இவரும் வெளிவருவார் என்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய படம் மிகுந்த நாள். கண் பார்வை கூர்மையாய் இருந்தால்தான் கடற்கடந்த முடியும். சித்திரை மாதம் சூரியன் உச்சமான சீர்பெற்ற மாதம். சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசிக்கு உரியது. அதிலே பிறந்தவன் பணத்தில் வல்லவனமாக இருப்பார். பௌர்ணமி தாயான உணர்ச்சிய நாள் இதுவே நல்ல லக்கினம் கூப்பிடு என்றார். கருணையை கண்களிலே தேக்கி கண்ணையே வாழ்ந்தார். அதை பராசக்தி பொற்படவிலே இருந்து வெளியே வந்த முதல்வன் உலக மாதா பிதாவாகிய பார்வதி பரமேஸ்வரர்களின் பாதங்களை பவ்யமாக பணிந்து கைகட்டி வாய்கட்டி இருந்தார். சித்திரகுப்தா, ஆம், அதுதான் எங்கள் பெயர். சிரஞ்சீவியாய் ஈவராஜிகளின் பாவ புண்ணிய கணக்கு எழுதி கொண்டு இருக்கிறேன். அன்னை வயிற்றிலே கருவுளித்தவர்களும் புதிதாய் ஓலை கட்டு போட்டுவிடு. சின்ன சின்ன எழுத்துக்களிலே சன்னமான ஓலைகள் நீ எழுதும் பாவம் புண்ணியம் கணக்கு முடிந்து விடுமானால் புண்ணியத்துக்கு புதுக்கட்டு போடலாம். ஆனால் பாவத்துக்கு தண்டனையே உலகத்திலேயே அறிவிக்கப்படும். பூலோக நரகம் முடிந்து மேற்க நரகம் வரட்டும். கைலாயம், வைகுண்டம், சத்தியலோகம், ஸ்வரலோகம், கோலோகம் என்று எல்லா உலகத்து கணக்குகளையும் தனித்தனியே எழுதினேன். இத்தனை நாள் பாவம், இத்தனை நாள் புண்ணியம் என்று வகை வகுத்து எழுது. யார் யார் எங்கே எத்தனை நாள் கருத்து பிறக்க வேண்டும் என்று பிறப்பிற்கு அறிந்து குறிப்பிடுவார் என்று ஈசன் சொல்ல, குழந்தாய் விநாயகர் கிருத்தி, வைகாசி விசாகம், கிருத்திகை போலவே சித்திரை மாத சித்ரா பௌர்ணமி, அதாவது இன்று ஒரு பிறந்த நாள் அன்று உன்னை சிறப்புடன் பூசிப்பவர்களுக்கு பாவங்களிலே இருந்து விலக்களிக்கலாம். மனிதர்களிலே எங்களுக்கு ஏற்றத்தாழ்வு முடியாது என உமையமையும் ஆசீர்வதித்தார். சித்திரகுப்தனை அருகிலே அழைத்து குச்சி முகர்ந்து விபூதியிட்டு வலது காலிலே சிவனும் உமையும் சித்திரகுப்தா என்று பெயர் சொல்லி அழைத்தார்கள். பட்டு கட்டி நகைகள் எல்லாம் கூட்டி மற்றவர்களுக்கு கஷ்டமாய் இருக்கிற கணக்குகள் யாரும் உனக்கு சுலபமாக வரும் எனவும் ஆசீர்வதித்தார். இந்திரனும் இந்திராணியும் குழந்தை இல்லை என்று நெடுங்காலமாக தவறு செய்திருந்தார்கள். கௌதமர் சாபத்தால் பூமி மலரானது, வானம் மலரானது, மரங்கள் மலரானது, செடி கொடிகளிலே பூவில்லை, காயில்லை, பசுக்கள் மலரானது, அதனால் பாருங்கள், ஒரு ஊசியை உச்சியிலே வைத்து அந்த உச்சி மேலே உங்களால் வைத்து ஒற்றைக்காலால் பசுபதியை நோக்கி தவமிருந்தான் என்கிறது. சில காலங்கள் சென்ற பின் சுற்றிலும் குடிவெட்டி அக்கினி குண்டம் வளர்த்து 2000 வருஷங்கள் தவமிருந்தார். தேவி சுவாமி இந்திரன் அகலியை ஏமாற்றியது பெரும் குற்றம்தானே. ஆனால் அவன் உண்மை நோக்கி கடன் தவம் புரிகின்றானே, மன்னிப்பு அருளக்கூடாதா என்று கேட்க நந்தியை அழைத்து இந்திரனை அவரது மனைவியுடன் அழைத்து வர சொன்னார். நந்தி இந்திராணியை அழைத்து வந்தார். ஈசன் இந்திரனிடம் என்ன வரம் வேண்டும் என்று நீ கேட்க, இந்திரன் சோமஸ்கர பெருமானே, நாடே மரடாகிவிட்டது, காடு கட்டி இருக்கிறது, பூமி செழிக்க வேண்டும் என்று புத்திரன் பிறக்க வேண்டும், பூக்கள் மலர வேண்டும் என வேண்டினார். பூவையர் சாபம் கொள்ளாதது அமரேந்திரா, அகலியை கல்லாயை கிடக்கிறாள். அந்த பாவம் தேசிலே விடுமா? காமதேவி வயிற்றிலே பாலன் பிறப்பால்
பாலன் பிறந்த பிறகு எங்குமே செழிப்புத்தான் என்று வரப்பட்டு வருகிறார். இந்திரன் சென்ற பிறகு காமதேவனை வரவழைத்து இந்திரனின் கோட்டிலே ஒரு புத்திரனை பிறகு வா என்றார். பசு கண்ணீரோடு இருக்க சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி அன்று உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று வரவும் கொடுத்தார்கள். காமதேவனை கெட்டாய் ஆகி இந்திராணிக்கு பின்னால் போய் செல்லமாக முட்ட இது ஈசன் அளித்தவர் என்று புரிந்து கொள். அமராவதி பட்டணம் சென்றபின் வடபுறையிலே வைகாசி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்திலே மாவேந்திரி என பெயர் சூட்டினார். பெயர் சூட்டு விழா கால கர்மம் 20 நாட்களாக கோலாகலமாக நடந்தது. கன்றாய் மாறிய காமோடு மந்தைகளோடு சுற்றுவதில்லை. தினமும் போகு செய்துள்ளார். இந்திராணி பசு வயிற்றிலே இப்போது புத்திரன் பிறக்கிறது என்று தினமும் அவன் வயிற்றை கருவி பார்ப்பார். இடையில் துணித்தோல் கழுத்து நிற்காற்றவன் ஒரு கையில் பிச்சாகத்தில் அலைவையில் அமண்டலம் மறுவால் தவத்தை அழைப்பவர் போல் இந்திராணி ஜல்கட்டையை கலைந்து நெருப்பு உண்டாக்கி மன கலையத்தில் போட்டு கொடுத்தார். காது சென்ற அக்கினி வளர்ச்சி கவனித்தார். மறுபடி சக்தி சிவருமான பூமிக்கு நன்றியை கூட்டு சித்திரவற்றை அழைத்து கரைத்துள்ளனர். சித்திரவற்றன் வந்தது இந்திரன் கணக்கிட்டு சந்தான சதாப்தியாக எடுத்தார். அதிக புண்ணியம் செய்தவர்களுக்கு சத்திரபுத்திரன் பிறப்பார். அதிக பாவம் செய்வதற்கு தீய புத்திரன் பிறந்து அவமானத்தை பெருக்கெடுத்துவார். அதனை கழிக்க பிறருக்கும் இன்னார்கள் பெற்றோருக்கு முன்பே காலமாகிவிடும். பாவ புண்ணியம் இரண்டு பிறந்து செய்வோருக்கு கர்ம வினைகள் புத்திரர்கள் மூலம் ஏற்படும். முஸ்ராப்பில் பெற்றோரை தவிர்க்கவிட்ட பெற்றோர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடையாது. சென்ற பிறவியில் மனைவி இருக்க சோளம் போனவனுக்கு பிள்ளைகள் பிறந்து அகலிய ஏமாற்றிய பாவம் பகத்தால் கிடையாது. அதனால் இந்திரன் விந்துவில் ஜீவனில் இல்லை என்றார் சித்திரகுப்தர். சரி, நீயே போய் இந்திரன் வளர்க்கும் பசுவின் வைத்து பிறப்பாய் என்றார் கையில் கூறினார்கள். சொர்க்கத்தில் உள்ள சம்பு கோயில்களில் ஒரு தாமரை பூவாக இது காமதேவு அங்கே தண்ணீர் அருந்த வரும் தாமரை மலரையும் சேர்த்து கூறியுள்ளது. அதுவரை கணக்குகளை மகாவிஷ்ணுவிடம் ஒப்புவித்துவிடு என்று உத்தரவிட்டார் மகேசர். 1000 பேர் சேர்ந்தாலும் அசைக்க முடியாத சுவடிப்பட்டை திருமாலிடம் கொடுத்துவிட்டு ஒரு சிறு குறிப்பு எழுதி பள்ளி வைத்துக் கொண்டார் சித்திரகுப்தர். இது என்ன ஓலை என்று உமை கேட்டு தாயே எல்லா கணக்கும் தலைக்குறிப்பும் இதனுள் இருக்கின்றது. இதையும் எழுத்தாணியையும் நான் யாரிடமும் தரமாட்டேன் என்று பணிவுடன் சித்திரகுப்தர் மறுக்க, ஈசன் விட்டுவிடு, ஏழும் எழுத்தாணியும் கொண்டே பெறப்பட்டதும் என்று அனுமதி அளித்தார். தாமரை மலராக இந்த சித்திரகுப்தரன் சுற்றிலும் பார்க்கின்றார். ஆகா, இந்த பொய்கை எத்தனை பெரியது! அடே அப்பா, எத்தனை ஆழம்! சுற்றிலும் என்ன அழகு!
வாத்துக்களும் நீந்தும் காட்சிதான் என்ன ரம்மியமாய் இருக்கின்றது. பவளக்கொடிகள் என கண்ணிலே சிக்குன்றதே. முத்தும் பவளமும் விளையும் இடத்தில் ஜனிக்க என்ன புண்ணியம் செய்திருக்கிறேன். அதோ கிழவர்கள் மூட்டி எழுந்து குமரர்களாகிவிட்டனவே. பொய்கையில் அமர்த்தும் கலந்திருக்கிறது போல். அதோ பாலாவும் மாவும் பிஞ்சு விட்டிருக்க இருக்கிறது. குழந்தை பிறக்கும் வேளையில் அற்புதங்கள் நிகழும் என்று ஈசன் வரம் கொடுத்திருக்கின்றார்கள். மல்லிகை, முல்லை, பிச்சிப்பூ, இருவாட்சி எல்லாம் முட்டுவிட்டிருக்கின்றனவோ. 3 பக்கமும் மலையில் இருந்து சிற்றுருவிகள் விழுந்து பொய்கையை நிறைக்கின்றன. ஏலம், கராம்பு, சாதிக்காய், சாதிக்காய் ஆகியவற்றின் வாசனை மலைகளில் வருகின்றது. இப்படி அதிசயப்படும் வேளையில் இந்திராணி சுபக்கனவுகள் கண்டு பசுவை மேய்ச்சலுக்கு விடுகின்றார். மேய்ப்பவரின் ரொம்ப தூரம் அடர்த்த காட்டுக்குள் போகாதீர்கள். சிங்கம், புலி, மலைப்பாம்பு இருக்கும். சாவிக்காய், நாய், கழுகு, ஆமணக்கு, கள்ளி, எருக்கு, ஊமத்தை ஆகியவற்றை உண்ணாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள் என சொல்லி அனுப்பினார். தண்ணீர் பிடிக்க பொய்கைக்கு வந்தது காமதேனு. வாயுவின் பலத்தால் தண்ணீரோடு தாமரை பூவும் உள்ளே போய் திருமாலிடம் கொடுத்துவிட்டு ஒரு சிறு குறிப்பு எழுதி கையில் வைத்துக் கொண்டால் சித்திரகுப்தர். இது என்ன ஓலை என்று உண்மை கேட்க, தாயை எல்லாம் கணக்கு தலைக்குறைக்கும் இடம் இருக்கின்றது. இதையும் எடுத்தானையும் நான் வேடம் தரமாட்டேன் என்று பணிவுடன் சித்திரகுப்தர் மறைக்க, ஈசன் விட்டுவிடு, வேறு எடுத்தானையும் கொண்டே விளக்கட்டும் என்று அனுமதி அளித்தார். மேற்கோளுடன் செம்பருடன் அடைந்த காட்டுக்குள் கோவலிங்கள், சிங்கம், புலி, மலைப்பாம்பிருக்கும் சாவிப்பயல், நாய்க்கடை, ராமணக்கு, கள்ளி, இடுக்கி, ஊமத்தை ஆகியவற்றை உண்ணாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினாள். தண்ணீர் மிக்க பொடிக்கு வந்தது காமதேனும். வாயுவின் இடத்தால் தண்ணீரோடு தாமரப்பூவும் உள்ளே போயிற்று. போல நேரம் கூடுகண்டது, வாழை கிளப்பி அடித்தது, வாயில் முறைதல் மயங்கி படுத்தது. பின் எழுந்து தள்ளாடி நடந்து வந்தது. மாட்டை பார்த்த மங்கையர் நச்சு பொருளத்தில் இருக்குமோ, நாவில் நீண்டி இருக்குமோ, சிங்கம், புலி எதையாவது கண்ணில் இருக்குமோ என்று எண்ணி திருச்சி விட்டனர். மஞ்சளை பூசி சந்தனம், குங்குமம் விட்டனர். வெட்டுக்கள், கீழ், தவறும் புண்ணாக்கும் கலந்து வைத்தனர். ஒருத்தி பச்சைக்குள் அழைத்துக் கொண்டு வந்து போட்டாள். இந்திராணியிடம் செய்தி சொல்ல ஒரு நாள் எடுத்து செய்திவிட்ட இந்திராணி பதறிப்போய் ஓடி வந்தாள். பசு லக்கணம் தெரிந்த மருத்துவர்களையும் அனுபவம் உள்ள இளைய தலைவர்களையும் அழைத்து வர சொன்னாள். அவர்கள் வந்து மாட்டை பரிசோதித்து இன்றைக்கோ நாளைக்கோ கன்று போடும் பொருட்களம்மா, ஆனால் பசு புறானோ தெரியவில்லையே என்றார்கள். பஞ்சாயத்தரம் திருப்பி தியானத்தில் ஆண்டுவிட்டாள் இந்திராணி. பாரதி இந்திரன் தவத்தில் இருக்கின்றான். இந்திரனுடைய ராமங்களுக்கு எந்த தவமும் விடாது. இந்திராணியின் தியானத்தில் ஆழ்ந்து விட்டாள். நீ போய் ஆடல் கொண்டு வா என்றார் வெளியே வாசல். ஈஸ்வரி உழைத்து வந்தால் இடுப்பிலே கூடையும் பொற்றும் கூட்டிய பிரம்மமாக பாடிக்கொண்டு வந்தால் பாடலேற்று கண்டிருந்தால் அமராவதி குழந்தையை கூட்டுவோம் குடிகெடுக்கலாம் என படிப்பெண்ணை எழுதினாள். பாரதியான குழந்தை வந்தாள். உட்காரம்மா, இந்த பது இன்று மேயப்போகும் வரை நன்றாக இருந்தது. அங்கே எதை தின்றதோ எதை கடித்ததோ ஒன்றில் நிற்காமல் அதை பார்க்கிறது, பாலை அடித்துக் கொள்கிறது. உட்கார்வர் நன்றிருப்பதுமாக அழுவார். அந்த மாதிரித்தான் கண் பொறி கொள்கிறது. மாந்திரியை காற்றெடுத்து விட்டது என்று கூறப்படுகிறான். கோகுலம் கிழக்கேதி என்று பரிகாரம் சொல்கிறான். மருத்துவம் கர்ப்பம் ஆளுகிறது போட்டு
கொடுக்கணும் என்று பரிந்து கொடுக்கின்றான். ஆனால் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, மாடு இருந்து விடுமோ என்று பயமாக இருக்கின்றது. பரமேஸ்வரனை தவிர வேறொருவரும் எனக்கு துணையில்லை என்று அளவாக புலம்புகிறான். அபிப்பிராயம் பரமேஸ்வரன் தாய்மானவர் வந்து பிரதமம் பார்த்தவராயிற்று. அவரை நண்பர்களை கைவிட மாட்டார் என்றால் அதுவும் பருவை கலைஞர் கால்களை கடைபிடித்து மணியால் விளையாடித்து தேர்வுக்கு கிரமாவை கொடுத்து விவேதனம் பண்ணிவிட்டு கணியை மூடி தியானம் செய்துவிட்டு உத்திரம் வேணும் தகவல் பரமசிவனோடு பரமசிவனால் பருவை குற்றம் பார்க்க போகிறார். கையிலே ஒன்று வெளுத்தானையும் கொண்டு பார்க்க போகிறார். ஒட்டுடல் கொண்டிருப்பான். சித்திரமாதம் சித்திர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி என்று அந்த பிரச்சனையில் நான் கூறுவேன். கோலை நீ எடுக்க மாட்டேன். கருவூலம் அவன் கையில் இருப்பதால் 14 கிலோ கணக்கும் குறிப்பையும் தாங்க மாட்டாது. அது தவிக்கிறது, கல்லாடுகிறது என்போர் புத்தகம்மா ஒரே நாளில் கலந்து கொள்ளும் உத்தரவு வாங்கிக்கிறேன் என்று கேட்கவும் இந்திராணி விசையின் உரை நிலைநாளில் விட்டு அளந்து போட்டால் புரத்தியாக வாழ்வது சென்ற உலகு மாற்றுப்பிரதமம் பார்ப்பவர்கள் நல்ல பிரதமம் பார்ப்பவர்கள் இதுவரையும் அழைத்தாளுகிறார்கள். பசுவை சுகாதாரமான மண்டபத்திற்கு கொண்டு வர செய்து 4 பக்கமும் மடைப்பு கட்டினார்கள். கருப்பட்டு கிடந்த கல்வியில் கடத்திக் கொண்டு கடத்தி வைத்தாள். இந்த அதிசயத்தை பார்க்க தேவர்களும் புதிகளும் அந்தர்களும் ஆகாயத்தில் கூடியிருந்தனர். முகூர்த்தம் பார்த்து ஜாதகம் எழுத முடிவு சேர்த்தவர்கள் காத்திருந்தனர். பணம் மாற்ற வேண்டிய ஒரு கூட்டம் காத்திருந்தது. புரத்தியாய் வந்த ஈஸ்வரி குறித்த நாள்களில் குழந்தை பிறந்தது. மாட்டில் குழாப்பு கட்டுவிடக் கூடாதென்று தங்க தாக்காளத்தில் குழந்தையை ஏந்தினர். எங்கும் பாக்கிய கோஷம். தவமிருக்கும் இந்திரனுக்கும் செய்தி சொல்லி அனுப்பினாள் இந்திராணி. தொப்புள் கொடி அறுத்து சோனை எடுத்து குழந்தையை நீராட்டி பட்டு துணி இளவை விட்டது. குழந்தைக்கு பசிக்கும் போது பசுவின் மடி அருகே காசியர் கொண்டு சென்று பால் குடிக்க செய்வர். அவ்வேளை பசு அன்போடு நட்டி கொடுக்கும். இந்திராணி அருகில் இருந்து கண்காணிப்பார். ஒரு நாள் பாலன் பால் குடிக்க இல்லை. பசு பாலை உதவ குளத்தை முகத்தில் பால் பட்டு அலவ இந்திராணி கோபமுற்று அருகில் இருந்த கடியால் பசுவை அடித்து விட்டார். குழந்தையை உள்ளே தூக்கி வந்து பசுவை எவரும் கவனிக்கவில்லை. பசு கண்ணீர் பெருக சிவபெருமானே குழந்தை என்று பாசம் எனக்கில்லையா? புள்ளிலிருந்து வந்த என் முழங்காலில் ஊர்ந்த புழு குழந்தையை தாங்கியிருந்த இளம் பச்சை பட்டு துணிக்கு தாவ இருந்தது. காலை உதவினேன். எனக்கு வாயா இருக்கிறது. இதை எடுத்து சொன்னபடி இனி என்னை அழைத்துக் கொள்ளும் என வேண்டியது. அடுத்த நிமிடம் சப்தமில்லாமல் அங்கே தேவலோக விமானம் வந்திறங்க காமவேலி அதில் ஏறிக்கொண்டு தேவலோகம் போய் சேர்ந்தது. குழந்தை சமாதானமுற்று உறங்க தொட்டிலிட்டு இந்திராணி பாராட்டு செல்வங்கள் தவந்தவளே வாக்குவம் ஆனவந்து சிறந்தவளே மனிதனாய் வந்து மரவாசித்தவளே எங்கள் குறைவீச்ச விளம்பரையே கண்படலாய் மண்ணின் கணக்கை மகள் வந்தவரோ உள்ளுலக கணக்கையும் பிறந்தெழுத வந்தாயோ முற்கணக்கும் பின்கணக்கும் ஒன்று கணக்கடியும் சுத்த கணக்கும் துரோகியர்கள் கணக்கும் சிஸ்டர் கணக்கும் தெரிந்தெழுத வந்தவரே எங்கள் புலம்பாட அழுந்தம் நாயகமோ திருவேந்திரன் தவத்தால் சிறிய உயிரும் செய்யும் நன்மகளும் தீமகளும் நன்றறிய வந்தவரோ சீராய் சேர்ந்த உயிரை ஆராய்ந்து சொல்ல ஆண்களே வந்தவரோ
குழந்தை கைவிடாமல் கதறுகின்றது. பிள்ளை பெற்ற மந்தையெல்லாம் பால் ஊற்ற முன்னின்றார்கள். குழந்தை துடிக் கொண்டு அலறியது. பின்னர் வேறு பசுவின் பாலை கட்டாயமாக புகுத்தி சமாதானம் செய்தனர். மாநிலாய் வந்த பாலகனை நின்றுவிட்டு மாறாய் போய்விட்டது என்று யாவரும் வீசிக்கொண்டார்கள். சித்திரபுத்திரன் முகம் பார்த்து சிரித்தான். நீதியால் நீதிகள் ஓடிப்போய் எடுப்பார். இந்திரான் அவள் தவழ்த்தாள். இந்திரான் காட்டாள். முட்டிக்கால் பேய் கொண்டு போக்கிட்டாள் என்று காவியார் கால் சென்று கூட்டுவர். உட்கார்ந்தாள். நீரால் மலர்களை பெய்தால் ஓடி விளையாடினான். இந்திரனும் சதசவியில் மகிழ்ச்சி. குழந்தைக்கு 5 வயது ஆயிற்று. வாத்தியாரை அழைத்து வித்தியாசம் செய்த மணல் கையை ஊற்றி வந்து கருத்தை கொண்டை செய்தார். என்றால் கரைமோ என்று ஆசிரியர் சொல்ல சித்திரபுத்திரன் அவரை பார்த்து, நீங்கள் அடிமையான மனைவி இருக்க அவரை ஏமாற்றி சத்தியமான தேர்வில் ஒரு பெண்ணை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இது நியாயமா? இனக்கருத்த ஆசிரியர் வேதம் கேட்க மீட்டுக் கொண்டு அப்புறம் வருகின்றேன். அவசரம் ஜோதியா இருக்கின்றது என்று போய்விட்டார். விசாரித்தால் அது நிகழ்த்தான் என்று தெரிய வந்தது. அது முதல் சித்திரபுத்திரன் பக்கத்தில் அணுகதை இருவரை முக்கியம். ஏழைக்காய் வண்ணான் யாவனை எல்லோரும் சுட்டையில் அமலப்படுத்தினான் சித்திரபுத்திரன். காடு சென்று கொடுத்த இவரின் முடிந்தது. பழைய ஆசிரியர் எங்கு போனார் என்று தெரிகிறது. இன்று கடற்பாடினால் இவனை கடற்பாடக்கூடாது தூக்கோடு வெண்டைய குதிரையை விட்டுவிட்டார். ஆதிக்கம் அதுங்கள் மனிதனுக்கு எதிரானியே என்னை நீராட்டுங்கள் ஆகி சித்திரபுத்திரன் வளர பிள்ளைகளும் வளர்ந்தவர். இன்னொரு பெரிய தொல்லையால் கொடுத்து என பெற்றவர் அன்பு கொண்டவர். அம்மா என் கை கணக்களில் இடைப்படைத்த கடற்கசாரம் ஞாபகசக்தி வேகமாயிட்டு போகாமல் கணக்கெழுதுகளை விநியோகித்தால் நான் போய் கணக்கெழுது பெற்றோர் இந்தியாவை கொடுத்தேன். கைலாயம் அடைந்தான். சித்திரபுத்திரன் பார்வதி பரமேஸ்வரனை பணிந்தான். ராமதேவனை அழைத்து உன் பிள்ளையை பார்த்தாயா என்று கேட்டார். ராமதேவன் சித்திரபுத்திரனை பற்றிக் கொடுத்து முகத்தை உரசியது. ஈசன் சித்திரபுத்திரா, பூலோகத்தை சுற்றிவா, நம தர்மனோடு சேர்ந்து பாவங்களுக்கான நரகங்களை ஏற்படுத்து என்று கூறி ஆசி வழங்கினார். சித்திரபுத்திரன் சென்றவர் தேவேந்திரன் வந்தார். பிள்ளை வரம் கேட்டார். பிரச்சினையை பிள்ளையாக தந்துவிட்டீர்களே என்றார் இந்திரன். நீ இத்தனை பேர்களுக்கு பிரச்சனையாய் இருந்திருக்கிறாய். ஒரு பிரச்சனைக்கே இப்படி துக்கப்படுகிறாயே, போ என்று கடிந்து கொண்டார். யமதர்மனும் சித்திரபுத்திரனும் கலந்து பேசினர். மயனும் விசுவ கர்மாவும் அவர்கள் சொன்னபடியெல்லாம் முள்ளாலான காடுகள், சரள கற்களாலான படுக்கைகள், தலைகள், இரும்பு செப்புகள், இரும்பு தூண்கள், செப்பு தூண்கள், அடியிலே இடிவெட்டி தளவெட்டி அதனையே இரும்பு முக்காலிகள், விதத்தனமான குருவிகள், தொரட்டிகள், கொரடாக்கள், சகதி புலிகள், மேலே பல பாதங்கள், அட்டை புலிகள், கிருமி புலிகள் என பலவிதமான நரகங்களை அமைத்துக் கொடுத்தனர். பெற்றவர்களை பேணாத பாவியர்கள், அட்டை புலி பொய் வளர்த்து ஓடித்தவர்களுக்கு கொரடாவால் நாக்கை கொடுங்க வேண்டும். பணத்துக்காக பொய் சொல்லி பொய்ச்சாட்சி சொல்வோரை அரணை புலியில் தள்ள வேண்டும். கண்ணுக்கு பால் விடாமல் ஒட்ட தரப்புவர்களை இந்த இரும்பு முற்பாரியில் கட்டி போட வேண்டும். அனல் தவிக்கும் போதுதான் பசு தாக்கும் கல்வி தவிக்கும்
சரளைச்சாலை தள்ளி விட வேண்டும். பிறரை பற்றி கூழ் சொல்வோரின் காது ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும். தவறான வதந்தி பரப்புவோரை பாம்புக்குழியில் தள்ள வேண்டும். வேண்டிய செல்வத்தை ஏழைப்படுபவர்களுக்கு உதவாமல் ஊற்றி வைப்போரை உடலிலே ஊசிகளால் உண்ணாக்கும் உப்பு கரைத்த குளத்தில் தள்ள வேண்டும். ஆட்சியில் இருப்பவர்கள் செய்யும் தவறுகளுக்கு கொதிக்கும் சுண்ணாம்பு காலவாயில் தள்ளப்பட வேண்டும். இப்படி பல வாராத பாவங்களுக்கு நல்லதைகளையும் புண்ணியங்களுக்கும் தக்கபடி இலக்க போகங்களையும் குறித்துக் கொண்டார் உத்திரவிட்டர். மார்க்கண்டேயருக்காக பாசக்கயிறு வீச அது லிங்கத்தையும் கற்றி இழுக்க சிவனால் உடைப்பட்டு பாதாளம் போய் வீழ்ந்தான் யமன். மரணம் ஏற்படாததால் காரணம் தாங்க மாட்டாமல் பூமாதேவி படைப்பு தொழிலை நிறுத்தும்படி பிரமனிடம் வேண்ட பிரம்மாதேவர்களுடனே மகாவிஷ்ணுவிடம் சென்று பிரார்த்திக்க விஷ்ணு எல்லோரிடமும் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவன் யமனை உயிர்ப்பித்து சித்திரகுப்தனிடம் கொடுத்த ஆயுள் வளரும்படி கணக்கை மாற்றிக்கொள் என்றார். அன்னதானம் செய்தவர்கள், ஆலயம் எழுப்பியவர், அதற்கு காரணமாக இருந்தவர், கருணை மிக்கவர், கண்ணுக்கு பால் விட்டோர், இறைக்கொண்டு செய்வோர், நல்லெண்ணம் நன்னடத்தை உடையோர், மாதா பிதாவை மகிழ்ச்சியோடு காப்பாற்றுபவர்கள், ஆலயத் தொண்டு அனுதினமும் செய்பவர்கள், பத்தினிதனை விட்டு கரத்தை எல்லாம் நாடாதார், விபூதி ருத்ராட்சம் துளசி மாலை அணிந்தவர்கள், பிறர் பொருளை கண்டு பாம்பில் பயந்து ஒதுக்குவோர், கடமை முடிப்பவர், பித்ருக்கள் காட்டிய பாதையை கடைபிடித்து அனுசரிக்கும் மானிடர்கள், இவர்களின் ஆயுளை கூட்டிக் கொள்ளுங்கள். இவர்களை பூவுலக கடமை முடிந்தவர்கள் தேவலோகத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று கூறி அனைவருக்கும் ஆசி கூறினார். யமன் உமா மகேஸ்வரரை, லட்சுமி நாராயணரை, ஸ்ரீவித்யா ரூபிணியான சரஸ்வதியுடன் கூடிய பிரம்மனையும் வணங்கி பணியுடன் சித்திரகுப்தனோடு யமலோகம் வந்து தன் கடமையை சீராக செய்ய ஆரம்பித்தார். வடக்கு வாசலில் தண்ணீர் வந்த தாகமென்று வந்தவர்க்கு தண்ணீர் கொடுத்தவர்க்கு, குளம் வெட்டியவர்களுக்கு, பூமியில் மண் மல ஜலம் வாய் கொப்பளித்தல் போன்ற அசுத்தங்கள் செய்யாதவர்களுக்கு, நதிகளை நீர் நிலைகளை புனிதமாய் கருதியவர்களுக்கு, ஆலயங்களில் பக்தியுடன் அபிஷேக நீர் உணர்ந்தவர்களுக்கு அந்த வாசல் வழியே வந்த தண்ணீர் சாப்பிட்டு இளைப்பாரி செல்ல அனுமதி உண்டு. அதற்கு கைலாசவாயில் என பெயர். ஏகாதசி விரதமிருப்பவர், திருமாலை தினம் துதித்து வழங்கியவர், கோவில்களை பெருக்கி மெழுகி நீர்தளித்து கோலமிட்டோர், கங்கை போன்ற புண்ணிய நதியில் நீராடியவர், துளசியும் பூஞ்செடிகளும் வைத்து தினமும் பூக்கட்டி சாத்தியவர்களுக்கு கிழக்கு வாசல். அதற்கு வைகுந்த வாசல் என்று பெயர். தீபங்களும் வாசனைகளும் கலை அழகுகளும் கண்ணையும் மனதையும் கவரச் செய்யும் மேற்கு வாசலும் தெற்கு வாசலும் நரகத்துக்கு செல்பவை. மாளிகையின் நடுவில் சித்திரா புத்திரம் அமர்ந்து பற்றோரை வாசித்து ஆத்மாக்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார். அதலம் விடலம் சதலம் தலாதலம் ரசாதலம் மகாதலம் பாதாள லோகம் என்ற லோகங்களுக்கு ஆத்மாக்கள் செய்த புண்ணியங்களின் தரத்துக்கு ஏற்ப அனுப்புகின்றார். காமிசரம், கௌரவம், மகாநரவம், கும்பீபபாகம், காலசூத்திரம், அசிபத்திரம், பன்றிமுகம், அந்தபூவம், கிருமிபோசனம், அக்னிகுண்டம், வஸ்திரகண்டம், சாமளி, வைதரணி, பூயோரம், கிராணரோதம், விசசனம், லாலாபஷ்டம், சாரமீதரம், அவிசி,
பரிபாதனம் சராக்கர்த்தனம் ரசோக்கணம் சூழப்ரோதம் தந்தசூகம் வடாரோதம் பர்யாவர்த்தனகம் சூசிமுகம் என்ற பற்பல நரகங்களுக்கு ஆத்மாக்கள் செய்த பாவ கணக்கை படித்து மேற்கு தெற்கு வாசல் வழியாக தெற்கு வாசல் வழியாக யமக்கிரகாரர்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. முதலில் பாவ பலனை அனுபவிக்கின்றாயா புண்ணிய பலனை அனுபவிக்கின்றாயா என்ற கேள்வி ஏறத்தாழ பாவ புண்ணியங்கள் சமமாக இருக்கும் ஆத்மாக்களிடம் கேட்டு அவர்கள் விருப்பப்படி அழைத்து செல்லப்படுகின்றார். பாவம் சிறிதளவு செய்தவர்களுக்கு பகவானால் கணக்கு பரிசீலிக்கப்பட்டு மறுபிறவியில் அனுபவித்துக் கொள்ளட்டும் என்ற சலுகை தரப்படுகின்றது. புண்ணியம் கொஞ்சமே செய்திருப்பவர்களுக்கும் அதே போன்று தான் பகவான் கட்டளையிடுகின்றார். பாவ புண்ணிய பலன்கள் அனுபவித்த பின் உயிர்களுக்கு செய்த நன்மை தீமைகளுக்கு ஒப்ப மறுபிறவியில் தரப்படுகின்றது. இந்த புண்ணிய சித்திரா பௌர்ணமி தினத்தில் சித்திரா புத்திர பூஜை செய்த பிறகு இக்கதையை பயபக்தியுடனும் சிரத்தையுடனும் படிப்பவர்களுக்கு சித்ரா புத்திரன் கருணை காட்டுகின்றார். எப்படி காய் நறுக்கும் போது கொல்லப்படும் பொருட்கள், காலடியில் சாகும் மருந்து முதலான ஜீவராசிகள், வாழை இலையை மரத்தினின்றே நடுவில் நறுக்குதல், இப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகள் கணக்குகளில் பதியப்படுவதில்லை. அமராவதி என்னும் புண்ணியவதி எத்தனையோ தான தர்மங்கள் செய்திருப்பினும் சித்ராபுத்திரன் நோன்பு நோக்கவில்லை. சித்ராபுத்திரனிடம் வரம் வாங்கி பூலோகம் வந்து சித்திரபுத்திர விரதம் இருந்து பூசை முடித்து தான தர்மங்கள் செய்து மீண்டும் சொர்க்கலோகம் அடைந்தார். இந்த சரித்திரத்தை படித்தவரும் கேட்டவரும் படிப்பிக்க செய்தவரும் பூலோகத்தில் தீர்க்க ஆயுடன் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்வார்கள். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாய் நோய் நொடியின்றி புத்திர பௌத்திரர்களுடன் 14 பேர்களும் பெற்று சீருடன் வாழ்வார்கள். சொர்க்கமா நரகமா? படிப்பு வரவில்லை, முரட்டுத்தனமும் கோபமும் அதிகம், எல்லோரிடமும் சண்டை. தாய் கவலைப்பட்டார். சித்திரகுப்தா, இவன் கணக்கை நீ எழுதி கொடுத்து ஒரு கோலைக்கட்டு போர்வாயோ? இல்லை, இங்கேயே நரகம் ஆரம்பித்து விடுமோ என்று தினமும் புலம்புகிறார். மகன் நாரணன் கேட்டார். சித்திரகுப்தாய நம என்று தினமும் சொல்லுவா. சித்திரகுப்தன் உனக்கு நல்வழி காண்பிப்பார் என்றார். தினமும் அதே போல் சொல்லி வந்தார். சிறுவன் வெற்றிவனானான். அவன் வயதோடு பெற்ற பழக்கங்களும் வளர்ந்தன. ஆனால் சித்திரகுப்தாய நம என்று சொல்வதை நிறுத்தவில்லை. தாயின் போதனையாயிற்று. சித்திரகுப்தன் யோசித்தார். உலகில் சிவன், விஷ்ணு, பிரமன், இந்திரன், சக்தி, முருகன், விநாயகர் இப்படி ஏராளமான தெய்வங்கள் இருக்க விடாமல் நம்பையை தினமும் தெரிவிக்கிறானே இவன். வருடத்திற்கு 365 வீதம் 10 வயதிலிருந்து சொல்கின்றார். தற்போது இவனுக்கு 52 வயதாகிறது. இதுவரை 15,000 நாமாவளிக்குமே சொல்லிவிட்டார். இவன் அதை வேட்டை புரட்டுவோம் என்று வேட்டை சுவடியை படித்தவர் கணக்கிட்டார். அவனுக்கு ஒரு வாரத்தில் மரணம் ஒன்றிருந்தது. அவனது கனவில் போய், அப்பனே, நீ செய்யாத பாவம் இல்லை, உன் ஆயுள் முடிய 7 நாட்களே உள்ளன. தினமும் என் நாமாவை மட்டுமே உச்சரித்து வந்த உன்னை நரக சிற்றை அனுபவிப்பதையே எனக்கு வேதனையாக இருக்கிறது. உன் மூதாதையர் உனக்களித்த நிலத்தில் ஒரு குளம் வெற்றி ஆழமாக நீ பூமடியாக இரவும் பகலும் வேறு செய்தாவது குளத்தை வெட்டி மூடி ஒரு மாடு நீரிழந்தினால் 3.25 நாளிகை சுவர்க்க வாசம் உண்டு. பசுவின் உடம்பில் 30 தேவதைகளும் வாசம் செய்கின்றன. நிறைய மாடுகள் தண்ணீர் குடித்தால் உனக்கு சொர்க்கவாசம் நிரந்தரமாக கிடைக்கும். முதலில் சொர்க்கவாசம் அனுபவிக்கிறாயா, நரகவாசம் அனுபவிக்கிறாயா என்று யமன் கேட்டார்.
முதலில் சொர்க்கமற்ற பள்ளியில் இருந்தார். முரணன் இருந்தார். சித்திரகுப்த கனவை கூறியபடி ஏராளமான ஆட்களை வைத்து நிலத்தின் நடுவில் குளம் வெட்டினார். இரவு முதல் ஏராளமான ஆட்கள் வேலை செய்தும் குளத்தில் ஒரு தண்ணீர் வரவில்லை. எல்லாம் பாவமில்லை. நாட்கள் 6 முடிந்து விட்டதே. 7வது நாள் ஓர் கோலத்தில் மிக மெல்லிய ஊற்று சுரந்தது. முரணன் மகிழ்ந்தார். மாடு வர வேண்டுமே. சித்திரகுப்தன் மாடாக வந்தார். குளக்கரையில் நின்று உமா என்று குரல் கொடுத்தார். இந்த உமாவுக்கு இங்கே நீண்டிருக்கிறது பாருங்கள் என்று பொருள். மாடுகள் ஓடி வந்தன. ஒரு மாடு தண்ணீர் கொடுத்தது. அதே சமயம் நெஞ்சுவலிக்கு சாய்ந்த குளம்பட்டியின் நீரும் பிரிந்தது. ஜபப்பட்டனம் யமதமன்னும் குளம்பட்டி நிறுத்தப்பட்டிருக்கிறார். எல்லோரும் முறைப்படி ஒரு கடவுளையாவது பூரணமாக நம்பி வழிபட்டு வந்தால் சித்திரகுப்தர் அருள் கட்டாயம் கிடைக்கும். சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்திலே தனி கோவில் ஒன்று இருக்கிறது. இந்திரன் சித்ரா பௌர்ணமி அன்று வந்து பூசை செய்வதாக ஐதீகம் உள்ளது. அங்கு சித்திரகுப்தருக்கு சித்ரா பௌர்ணமி அன்று காலையிலே மகா அபிஷேகமும் மாலையிலே திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது. சித்திரகுப்தரின் மனைவி பெயர் ஸ்ரீ காணாம்பியின் தேவி. சித்திரகுப்தரின் அதி தேவதை பிரம்மா. சித்திரகுப்தரின் பிரதான தேவதை கேள்வி. சித்திரகுப்தரை பூஜிப்பதால் கேள்வியின் உபாதைகளிலிருந்து விடுபடலாம். நாங்கள் எல்லோரும் முறைப்படி சித்திரகுப்தரிடம் இருந்து அவர்கள் எல்லையில்லா கல்விக்கு பார்க்கப்படலாம். நன்றி. மேன்மைகள் சைவ நீதி
மங்கையற்கரசி பலவகம் பாவை வழிபழக்கை மட மானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலுருவன் பூதநாயகனாய் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணீர் தன்னொடு மாந்த அங்கையற்கண்ணீர் தன்னொடு மாந்த ஆலவயாவதும் இதுவே இரவாத இன்னொரு வேண்டி பின்பென்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பும் உனையென்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மருந்து பாடி அறவாடியாடும் போது உன்னடியின் கீழ் இருக்கின்றார்
உலகத்திற்கு தாயாக விளங்கக்கூடிய அன்னை கனகதுர்க்கை நம்பிக்கையின் ஒரு பாதங்களை பணிந்து இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி விரத தினமாகும். விசேஷமாக அம்பிகைக்கு மாலை வேளையிலே அபிஷேகம் ஆராதனை அலங்காரங்களெல்லாம் நடைபெற்று வசந்த மண்டபத்திலே ஸ்ரீசக்கர நவாபரண பூஜைகளெல்லாம் நிகழ்ந்து பஞ்சபுராணங்களெல்லாம் நடத்தி சித்திரகுப்த தாயாருடைய கொடை பாராயணங்களெல்லாம் செய்யப்பட்டது. இன்றைய பூஜைகளை உரையாக மேற்கொண்ட அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் அம்பிகையின் பூர்ணமான அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஆசிகளை வழங்கி, அது மட்டுமல்லாமல் இந்த வழிபாடாகிய அனைத்து அடியவர்களுக்கும் கனகதுர்க்கை அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஆசிகளை வழங்கி நமது ஆலயத்தின் அறிவித்தீர்கள். அன்புள்ள அடியவர்களே, மிக விரைவாக உங்களுக்கு தெரியும், அண்மையில் நடந்த ஆலய தேர்தலில் புதியவர்கள் 5 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளை அடுத்த முறை, நாளை என்பது அடுத்த முறை நீங்கள் கூட வரலாம். அதற்கு தொண்டு அவசியம். அந்த வகையிலே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் அதை தொண்டு செய்யும் அந்த பொருளுக்கு நக்கியவர்கள் அறங்காவலர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் அம்பாளுக்கு தொண்டு செய்த தானாக உயர்த்தப்படுவீர்கள். அனைவரும் வாழ்வதற்கு கூறுகின்ற இன்றைய பகல் பூசிய முன்னெடுத்த உபயோகாரர்கள், இரவு முன்னெடுத்த உபயோகாரர்கள் அனைவருக்கும் நம்பி கூறி பல்லாண்டு வாழ்வதற்கு கூறி அம்பிகையின் பாதம் அடைந்து குருமார்களின் ஆசைகளை வழங்கிக்கொண்டு இன்றைய தினம் 3 வரையும் காலை 7 மணியிலிருந்து சித்ராபுரத்துக்கு வருகிறது. தங்களின் பிரார்த்தனைகள் மேற்கொண்ட அனைத்து அடியவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 3 முறையும் உபயோகங்களுக்கு நடாத்திய அனைத்து உபயோகாரர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு குருமார்களும் காலையிலிருந்து இன்று நிமிஷம் வரை கலைக்கு பெரிதாக கலைத்துள்ளனர். அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டோம். அடுத்தது உங்களது எண்ணெய் சுத்திகளை இயக்கும் பொழுது தயவுசெய்து கவனமாக இயக்கி அவற்றுக்குரிய இடத்தில் கொண்ட வெட்டுமாறு உங்களை பணிமன்போடு வழிபடுகின்றோம். நேற்று கூட ஒருவரது தலைமையில் அந்த இட சுத்தி நெருப்பு பாட்டிவிட்டது. இன்று கூட கூடுதலான அடியவர்கள் வந்துள்ளீர்கள். எண்ணெய் எரிக்கும் போது கவனமாக இருந்து கொண்டு அதை புதிய இடத்தில் வைக்குமாறு பணிமன்போடு வழிபடுகிறோம்.